நமக்கு ஏதாவது புதையல் கிடைச்சா நல்லாயிருக்கும். நம்ம வாழ்கிறதற்கு, நம்ம வாழ்க்கைக்கு தேவையான புதையல் கிடைச்சா நல்லாயிருக்கும். நிறைய இடங்கள் புதையல் கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி ஒரே நாளில் நம்ம வீட்டை பொளந்துட்டு கோடிக்கணக்கில் பணம் கொட்டினா நல்லா இருக்குமே. இதில் ஏதாவது ஒரு லாட்ரியிலையோ ஏதோ ஒரு இடத்துல நமக்கு கோடிக்கணக்கில் பணம் கிடைச்சா நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நகை, ஏதோ பணம், ஏதோ ஒரு வகையில் நமக்கு ஏதோ ஒரு திடீர்னு வருகையாக இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் இறைவனோட பிரார்த்தனை செய்கிறாங்க. நமக்கு இது மாதிரி அதிசயம் நடக்கணும்னு சொல்லி வேண்டிக்கிறாங்க. ஸோ செல்வம் அப்படிங்கிறது வந்து ஏதோ ஒரு புதையல், அது வந்து கைக்கு எட்டாத ஒரு புதையல், அது வந்து கிடைச்சா நல்லாயிருக்கும், நமக்கும் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு நிறைய பேருடைய எண்ணங்கள் இருக்குது. இப்படி இருக்கிற மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு புரிதல் இல்லாமல் இருக்கிறதும், தெரியாமல் இருக்கிறதும், அறியாமல் இருக்கிற விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, புதையல் அப்படிங்கிறது நீங்கள் வெளிமுகமாக தேடி கிடைக்கக்கூடிய விஷயமாக இருக்குது அப்படின்னு நினச்சிட்ருக்கிறீங்க. ஆனால் உங்களுக்குள்ளே ஒரு புதையல் இருக்குது. உலகம் முழுவதும் இருக்கிற அனைத்து மனிதர்களுக்குள்ளேயும் ஒரு புதையல் இருக்கிறது. அதை பற்றி யாருமே தேடி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறதில்ல. வெளியில் இருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே தேடி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க, அறிவை வளர்த்துக்கணும்னு நினைக்கிறீங்க. ஆனால் உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த புதையலுக்கான ஞானம் கிடைக்கணும்னு மக்கள் பெரும்பாலும் நினைக்கிறதில்ல. ஆன்மீகத்துக்குள்ளே வந்தவங்களுக்கு அந்த தெளிவு இருக்கும். ஸோ இப்போ வெளியில் போய் நீங்கள் ஒரு மொபைலை பற்றியோ, ஒரு கேமராவை பற்றியோ, ஒரு நபரை பற்றியோ, அரசியலை பற்றியோ, டிவியை பற்றியோ, நடிகரை பற்றியோ, உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்கள பற்றியோ, மற்றவங்கள பற்றியோ தேடி 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 பேசி பேசி நேரத்தையும் காலத்தையும் வீணடித்து தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க. இல்லை நீங்கள் சம்பாதிக்கிறதுக்காக ஒரு கல்வியை கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்க. ஒரு ஆஃபீஸ் போய் நீங்கள் சம்பாதிச்சுக்கணுங்கிறதுக்காண்டி பல விஷயங்கள் கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்க. ஆனால் உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த புதையலையும் உங்களை பற்றியும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறதில்ல. இதை வந்து நம்மளோட அகோரா ஃபவுண்டேஷனில் நம்ம ஆன்மீக ஞானமாக நம்ம கொடுக்குறோம். தன்னை பற்றி ஒரு மனிதன் தெரிந்து கொள்ள வேண்டும், தனக்குள் இருக்கும் புதையலை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி என்னப்பா புதையல் நம்மளுக்குள்ளே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது அலாவுதீன் அற்புத விளக்குன்னு ஒரு விஷயம் கேள்விப்பட்டிருக்கீங்க. தேய்ச்சமாகவே அதிலேருந்து நமக்கு என்ன கேட்குறீங்களோ அந்த பூதம் வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கான்செப்ட் தான் இது. அது வந்து மனதை அடிப்படையாக வைத்து சொல்லப்படுற கான்செப்ட். மனம் நம்ம என்ன கேட்குறோமோ அதை மேனிஃபெஸ்ட் பண்ணி கொடுக்கும். அதாவது நம்மளுக்கு நம்ம மனசில் நினைக்கிறது நடக்கும் அப்படிங்கிறத அது அந்த அலாவுதீன் அற்புத விளக்கு உணர்த்தப்படுது. ஆனால் அதை கடந்த ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. நம்மளுக்குள்ள ஒரு புதையல் அப்படிங்கிறது நாம் தான். நம்மளுடைய முழுத்தன்மையாக இருக்கக்கூடிய, நம்மளுடைய உயிர் சக்தியாக இருக்கக்கூடிய ஆன்மா, அதை நாம் உணர வேண்டும். அதை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஸோ அந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுனாவே, அந்த கீ உங்கள் எப்படி ஓப்பன் பண்ணும், நம்மளுக்குள்ளே இருக்கிற அந்த சக்தியை எப்படி லாக் ஓப்பன் பண்ணணும்னு தெரிஞ்சிச்சுனாவே உங்கள் வாழ்க்கையில் எல்லா விதமான செல்வங்களும், உங்களுக்கும் கோடிக்கணக்கில் சொத்துக்களும் தேவைகளும் எல்லாமே சந்திக்கப்படும். நீங்கள் இந்த பூமியில் அதுக்காக தான் பிறந்திருக்கிறீங்க அப்படின்னாவே கட்டாயம் அது உங்களுக்கு கட்டாயம் வந்து சேரும். அதுக்கு என்ன தேவை? எப்படியும் ஒரு புதையல் எடுக்கணும்னா அது எப்படி பூட்டி வச்சுருப்பாங்க, அதை திறக்கிறதுக்கு சாவி தேவை, கீ இருக்கணும். எதுலையாவது ஒரு லாக்கரோ ஏதோ பண்ணி வச்சுருப்பாங்க. அது எவ்வளோ பெரிய புதையலாக இருந்தாலும் லாக் பண்ணி தான் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த கீ நம்மளுக்கு வேணும் ஓப்பன் பண்ணுறதுக்கு. அந்த கீ என்ன? ஞானம். ஞானம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தால் தான் உங்களுக்குள்ளே இருக்கிற ஆன்மாவோட நீங்கள் தொடர்பு ஏற்படுத்த முடியும். அதை நீங்கள் அந்த கதவை, அந்த ஆன்மாவை சந்திப்பதற்கான கதவை திறந்து பார்க்க முடியும். ஸோ உங்களுடைய ஆன்மா எங்கே இருக்குது? உங்களுடைய நெற்றி மத்தியில் இருக்குது. நெற்றி 2 கண்களுக்கு மத்தியில் நெற்றி பொட்டில் இருக்குது. ஸோ அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதை தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் தியானம், ஆன்மீக பயிற்சி, பலவிதமான முயற்சிகள் எடுக்கணும். ஆனால் நம்மளுடைய ஆன்மீக பயணத்தின் மூலியமாக ஞானமாக அதை நாங்கள் வந்து ஆன்மீக விஞ்ஞானமாக நம்ம கற்றுக் கொடுக்குறோம். இதை நீங்கள் தெரிஞ்சிக்கும் பொழுது அந்த ஆன்மாவோடு தொடர்பு எப்படி வச்சுக்கிறது, அதை நம்மளுடைய சுயவாழ்வு வளர்ச்சிக்கும் அடுத்த கட்ட நிலைக்கும் போகிறதற்கும், ஆன்மீக வளர்ச்சிக்கும், இறைவனோட தொடர்பு வைத்துக் கொள்வதற்கும், இந்த பொருளுலக வாழ்க்கையில் தேவையான அனைத்து செல்வங்களையும், பணங்களையும், புதையலையும் நாம் பெற்றுக்கொள்வதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. இதை தெரியாமல் தான் பல மக்கள் வந்து பல நேரங்களில் புலம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. நமக்கு செல்வம் கிடைச்சா பரவாயில்லையா இருக்கும், நமக்கு இப்படி ஒரு பரிசு கிடைச்சா பரவாயில்லையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பலரை பார்த்து பொறாமைப்படக்கூடிய அளவு இருக்கும். பலருடைய வளர்ச்சியை பார்த்து தமிழக மக்கள் மட்டும் இல்லை, பொதுவாகவே மக்கள் வளர்ச்சிக்கு பொறாமைப்படுறது காரணம் என்னென்னா, தனக்குள்ளே இருக்கிற விஷயம் என்னென்னு தெரியாதனால. எவ்ரி பர்சன், அதாவது வேர்ல்டில் இருக்கிற அனைத்து மனிதர்களுமே ஒரு யூனிக்னஸ் இருக்குதுங்க. எந்த குழந்தையாக இருந்தாலும் சரி, மனிதர்கள் யாராக இருந்தாலும், மிருகமாக இருந்தாலும் ஒரு யூனிக்னஸ் இருக்குது. ஒரு சின்ன பூ எடுத்துட்டிங்கனாவே அந்த பூக்குள்ளேயே வாசனைகள் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஒவ்வொரு பூக்களுக்கும் ஒரு வாசனை, ஒவ்வொரு மலர்களும் பழங்களுக்குமே ஒரு சுவை வித்தியாசம் இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது மனிதர்களுக்குள்ளேயும் தனித்துவம் இருக்கிறது. அந்த தனித்துவமான ஆற்றலை நீங்கள் உணர்ந்தால், அது சரியான நேர்த்தியான ஒரு விஷயத்தில் நீங்கள் பொருத்தி அந்த
ஞானம் பெற்று அதை செலுத்தினீங்கன்னா அது உயர்ந்த கட்டத்திற்கு உங்களை எடுத்துக்கொண்டு செல்லும். உங்கள் வாழ்க்கையும் நீங்கள் புதையலை தேடி அலைய தேவையில்ல. உங்களுக்குள்ளேயே இருக்கிற புதையல் கிடச்சிட்டா வேறு என்ன தேவை உங்களுக்கு? உயர்ந்த கட்டத்துக்கு போகலாம். தேவையான செல்வங்கள், வளர்ச்சி, எல்லாமே பேரு புகழ் உங்களுக்கானது எல்லா விஷயமும் வந்து சேரும். ஸோ இது ஆன்மீக ஞானத்தோடு நீங்கள் பெற்றுக்கொள்ளணும். அதுக்கு ஞானம் தேவை. அந்த புதையலை எடுப்பதற்கு எப்படி ஒரு சாவி தேவையோ அதே போல் ஞானம் தேவை. ஸோ அந்த ஞானம்ங்கிற அந்த சாவியை நீங்கள் பெறணும் அப்படிங்கிறது நம்மளுடைய அகோரா ஃபவுண்டேஷன் மூலிமா நாங்கள் சொல்லிக்கிறோம். அதுக்கான வகுப்பு நடத்துகிறோம். அந்த வகுப்பில் கலந்துக்கிட்டு அந்த ஞானத்தை நீங்கள் பெறலாம். அதை பதிவு செய்யணும்னு நினைக்கிறவங்க நம்மளுடைய காண்டாக்ட் நம்பரில் ஃபோன் பண்ணி நீங்கள் பதிவு செய்துக்கலாம். ஸோ இது சம்மந்தமாக நிறைய இன்னும் விரிவாக தெரிஞ்சுக்கணும், இது டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும், நம்மளுடைய பதிவுகளை தொடர்ந்து பாருங்கள். நம்ம ஆன்மீக யூடியூப் சேனலை நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். தெரிந்த நபர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். இந்நாள் வரைக்கும் உதவி செய்து கொண்டிருக்கிற சகோதர சகோதரி அனைவருக்கும் என்னோடய நன்றிகளை நான் சொல்லிக்கிறேன். வணக்கம்.